ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 12 இலக்கணங்களுக்கும் இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய கிரக தசாபுத்திகளை தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்னைக்கு இறுதியாக மீன இலக்கணத்துக்கு இயல்பாக சுயமாக நன்மை செய்யக்கூடிய கிரக தசாபுத்திகளை பார்ப்போம். இது மீன ராசிக்கும் பொருந்தும். முதல்ல லக்னாதிபதி தாய் போன்றவர் எல்லா லக்கணங்களுக்கும். இந்த மீன லக்கணத்துக்கு குரு இயற்கை சுபக்கிரகமானதுனால லக்கணத்தில் இருப்பது வெகு சிறப்பான அமைப்பு. அது திரிகோண ஸ்தானம் தான். லக்கணம் கேந்திரமும் திரிகோணமும். அப்போ கேந்திர அறிந்த தோஷங்கள் இருக்காது. அந்த குரு தசை நல்ல பலன்களை செய்யும். குரு சூரியனுடைய ஒளியை வாங்கி பல மடங்கு அதை பெருக்கி தோஷமுள்ளதை பூரா நீக்கிடும். கிரகங்களுடைய தோஷங்களை பூரா நீக்கிடும். 12 கட்டத்திலையும் அந்த பாவக சுபத்துவம் அந்த ராசியை சுபப்படுத்தும். இந்த மாதிரி 8-12 வெளிச்சமான வெளிநாடு போகக்கூடிய அமைப்புலாம் அந்த குரு பகவானுடைய அற்புதமான அமைப்பு தான். சந்திர ஒளியும் பௌர்ணமி சந்திர ஒளியும் குருவுக்கு நிகரான ஒளி தான். அப்போ குரு தசை நல்ல வேலை செய்யும். என்ன சனி ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க, ஏத்தாப்புல இருந்துடக்கூடாது. குருவினுடைய ஒளி பங்கப்படும். ஒளி நல்லா இருந்தால் தானே பலன்கள் செய்யும். அதுக்காகத்தான் சொல்கிறது. செவ்வாய் சேரலாம், அது குருமங்கள யோகமாகும். சிறப்பான ஒரு அமைப்பு. சூரியன் நேருக்கு நேரம் பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சந்திரனும் பௌர்ணமி அமைப்புலையும் இருக்கலாம். குரு தசை நல்லபடியாக வேலை செய்யும். சுக்கிரன் மட்டும் நேருக்கு நேர் பார்க்கவே கூடாது. அது ஒளி கலப்பாகி ஒரு வித்தியாசமான, அதாவது இயல்புக்கு மாறான பலன்களை அது செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் கலத்திரக்காரகன், குரு புத்திரக்காரகன். இந்த அமைப்பு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது. சுக்கிரன் சேரவே கூடாது. இல்லாத நேரத்தில் பௌர்ணமி அமைப்பு நல்ல அமைப்பு. இப்படி இருக்கும்பொழுது குரு தசை அற்புதமாக வேலை செய்யும். அடுத்து சூரிய தசை எப்படின்னு பார்ப்போம். சூரியன் 6ஆம் அதிபதி. ஆனாலும் நண்பர்கள் கடன் நோயை கொடுத்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் நோய் எப்போ கொடுப்பாரு? 6ஆம் இடத்துல மீன லக்ன குரு பகவான் பலம் இழந்து சூரியன் அதிக பலம் வாங்கும் பொழுது லக்னாதிபதி பலம் இழந்தால் நம்ம பலம் இழக்கிறோம்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி எதிரி பலம் கூடுதுன்னு அர்த்தம். அப்போ கடன் நோய்கள் எதிரி உருவாகுவாங்க. அது இதில் எது இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத அது தனியாக பார்க்குறது. இப்போ அது கட்டுக்குள்ளே இருக்கும். நண்பர் ஆனதாலே சூரியனும் குரு நண்பர்னால 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அளவோடு தான் கெடுபலனை செய்வார். வெளிச்சமானால் நல்ல வேலை தருவார். அரசு வேலை தருவார். வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். தாய்மாமனுடைய அனுகூலங்கள் நல்லபடியாக இருக்கும். குரு நேருக்கு நேர பார்ப்பது சிறப்பு தான். சூரியன் 5-9ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம். பௌர்ணமி யோகம் நல்லது. செவ்வாய் சேர்க்கை விடுவது மிக நல்ல அமைப்பு. சூரியனும் செவ்வாய் நண்பர்கள். குரு பார்த்துட்டா இன்னும் கூடுதலான ஒரு நன்மை. குரு பார்க்கணும். சூரியனும் செவ்வாய் சேர்ந்தாலும் குரு பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனி ராகு கேதுகள் சேரக்கூடாது. சூரியனோட ராகு கேதுகள் சேரவே கூடாது. கிரக அமைப்பு. சனி இருள், சூரியன் ஒளி. அப்போ இந்த சனி ராகு கேதுகள் சேராமல் இருக்கும் பொழுது சூரிய தசை நல்ல வேலையை நல்ல ஒரு பலன்களை செய்யும். திக்பல அமைப்பும் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் அரசு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தந்தையாருடைய அனுகூலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இவருமே ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பார். தந்தையாருமே நல்ல பிரயோஜனமான ஆளாக, ஒரு சம்பாத்தியம் உள்ளவர் ஆளாக கண்டிப்பாக இருப்பார். சூரிய தசை அற்புதமாக வேலை செய்யும். எப்பொழுது சனி ராகு கேதுக்கள் சேர்ந்து 6ஆம் இடத்தோடு இல்லாமல் வேறு எங்கு இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் நல்ல சிறப்பாக வேலை செய்யும். அடுத்து சந்திர தசை. பௌர்ணமியாக இருந்தால் சிறப்பு. சந்திரன் 5ஆம் அதிபதி. புத்திர பாக்கியத்தை தர்றவர் அவர் தான். குரு புத்திரகாரகன், சந்திரன் புத்திர ஸ்தானாதிபதி. எங்கள் மீன லக்னத்துக்கு குரு எல்லாருக்குமே புத்திரகாரகன். அப்போ சந்திரன் ஒளி நிலையில் இருக்கும்போது சிறப்பு. செவ்வாய் சேர்றது சந்திரமங்கல யோகமாகும். சனி ராகு கேதுக்கள் சந்திரனோட சேர்ந்துடக்கூடாது. அமாவாசை சந்திரன் சுத்தமாக வேலையை செய்யாது. பௌர்ணமி அமைப்பு இருந்தால் சந்திர தசை அமோகமாக இருக்கும். 5ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவாக இருக்கும் சந்திர தசை. அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் பாக்கியாதிபதி. 2-9 கூடியவர். குடும்பம், பாக்கியங்கள், தந்தையார் வழி அனுகூலங்கள், இது தனவரவு எல்லாமே இந்த 2-9க்கு உள்ளவர் இந்த செவ்வாய் தான் மீனத்துக்கு பாக்கியாதிபதி. அப்போ 5-7-9ஆக குரு பார்வை இருந்தால் அந்த செவ்வாய் தசை அற்புதமே வேலை செய்யும். செவ்வாய் நேருக்கு நேரம் பார்க்கலாம். எந்த வித தவறும் நண்பர்கள். குருமங்கள யோகம்ங்கிறது இதுக்கு பேர் குருமங்கள யோகம். சுக்கிரன் புதன் எந்த காரணத்தை கொண்டு செவ்வாயோடு சேரக்கூடாதுங்க. புதனும் செவ்வாயும் சேரவே கூடாது. சேர்ந்தால் பலன்கள் அது வேற மாதிரி பலன். குரு பார்த்தாலுமே முதல்ல அந்த
செவ்வாயும் புதனும் சேர்ந்துச்சுன்னு பார்த்துங்களேன், சகோதரருக்கும் ஒரு கெடுபலன், தாய் மாமனுக்கு ஒரு கெடுபலன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்போ குரு பார்த்துட்டா பிறகு நிவர்த்தி ஆகும். அப்போ சேராமலே இருக்கிறது வெகு சிறப்பான அமைப்பு. சுக்கிரன், புதன், செவ்வாயோடு சேரக்கூடாது. செவ்வாய் திசை நல்ல பலன்களை குறைத்து செய்யும், நல்ல பலன்களை தராது அப்படி தான் எடுத்துக்கணும். சனி ராகு கேது சேரவே கூடாதுங்க. இதுதான் இந்த அமைப்புகள். அப்போ அவயவ கிரகங்கள் நன்மை தராதா? அவயவ கிரகங்கள் நன்மை தரும். அது எப்படி இருந்தாங்கிறது அடுத்து வரிசையாக 12 வீடியோக்கள் போடும்பொழுது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ராகு கேதுக்கள். ராகு கேதுகளுக்கு சுயபலன் இல்லை. எல்லா வீடியோலையும் சொல்லி வரேன். ஆனால் எப்படி பலன் தரும்? அவங்களோட சம்மந்தப்பட்ட கிரகங்களை விட அப்படியே பிரதிபலிப்பாங்க பல மடங்கு. இப்போ நல்ல நிலையில் குரு ஒரு பலனை தர்றாருன்னு வச்சுங்களேன். ராகு கேதுக்கள் அதை பல மடங்கை விருத்தி பண்ணி மல்டிபிள் பலனட், இதுக்கு பேர் ஆம்பிளிஃபைடு. அதாவது பலனை பெருக்கி தருவாங்க. கெடுபலன்னு அப்படித்தான். கெடுக்கிற கிரகங்களுடைய சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கெடுக்கிற கிரகங்களுக்கான பல மடங்கு கெடுதல் தருவாங்க இந்த ராகு கேதுக்கள். இப்படி தான் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இன்னைக்கு மீன லக்கணத்துக்கு எல்லா லக்கணத்துக்கும் சொல்கிற நிலையில் மீன லக்கணத்தோடு நிறைவு பண்ணியிருக்கேன். நன்றாக இந்த வீடியோக்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள், இந்த மாதிரி ஆர்வலர்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, சுய பலன்கள் கேட்பதாக இருந்தாலும் இதை வாட்ஸ்அப்புக்கு வாங்க. எல்லா விஷயங்களும் பிறந்தது முதல் கல்வி, வேலைவாய்ப்புகள், உயர்கல்வி, அடுத்து திருமணம் லேட் ஆகுது எதுக்காக, 2ஆம் திருமணம் ஏற்படுமா, காதல் திருமணமா, திருமணம் சத்தா இருக்குமா, எப்படிப்பட்ட மனைவி அமைவார், இந்த மாதிரி அமைப்புகள், வேலையா தொழிலா, வெளிநாட்டுக்குள்ள வேலை இருக்குமா, அரசு வேலை உண்டா, இந்த மாதிரி பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாமா, சூதாட்டம் பங்கு வர்த்தகம் அதில் ஈடுபட்டால் லாபம் கிடைக்குமா, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டுகிறேன். அடுத்து வேற ஒரு சப்ஜெக்டில் வீடியோக்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.